morning. Hallelujah. Praise the Lord. Jesus இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? Hallelujah. உங்களோட சிரிப்பை எங்க வச்சுட்டு வந்தீங்க? குசினிலையா? காருக்குள்ளையா? ஹலோ, கொஞ்சம் சிரிப்போமே. Yes Lord. Thank you Lord. Oh rabashi karabatashe. Uriya darabashara dalarabashe loro da babashara la da bashara babashara. பரிசுத்த வேதாமத்திலிருந்து சங்கீதம் 139 எடுத்து அதில் 1 தொடக்கம் வாய்ச்சிக்கிட்டு போங்க. நீங்க யார்? இயேசு என்ன வைத்திருக்கிறார்? தேவன் எங்களுக்காக வைத்திருக்க காரியம் என்ன? நாங்க எப்படி இருக்கிறோம்? Thank you Lord. ஆவியானவரே, ஆறு வாசிக்கிறது. Thank you Lord. நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. 101. எல்லோரும் எந்திரித்திருப்போம். இந்த வேத சத்தியத்தை மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனோன்னா நீங்கள் வாசிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்கலாம், உங்கள் வேலைத்தளத்தில் வாசிக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல வாசிக்கலாம். எஸ் லார்ட். உங்களுக்காக தேவன் வைத்திருக்க காரியத்தை உங்கள் நாவுனால் சொல்லக்கூடிய மகனாக மாறுங்கள். உங்கள் பாதைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சென்று கொண்டிருக்கிறார். உங்களோட வழிகள் எப்போதும் பிழையாக போவது இல்லை. உங்களுடைய எந்த பிஸ்னஸை செய்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த சபைக்குள்ளால. எஸ் லார்ட். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பிழையா இருக்கலாம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வைத்திருக்க தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் கிருகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க தேவ தூதர்களை வணங்க போக வேண்டாம், இயேசுவை வணங்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவை திறங்கள். உங்களிடத்தில் ஒரு வருத்தம் வந்துட்டுதுன்னா நீங்க ஓட வேணாம். எங்கேயும் முழங்கால் பணியிடுங்கள். உங்களோட மூப்பருக்கு, உங்களோட சபைக்கு சொல்லுங்கள். உடனே அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் வேளையில் உங்களுக்கு எதுவும் செலவழியாது, கொஞ்சம் தண்ணீர் மாத்திரம் செலவழியும். அது நீங்க சிந்துற கண்ணீர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரும் ஒரு நாளைக்கு தேவன் உங்களுக்கு முன்பதாக காட்டுவார். உங்க வேத சத்தியத்தில்
எழுதியிருக்கின்றது. அதை ஒழுங்கா வாசிங்கள், செவி கொடுங்கள், உங்க காதை திறங்கள், இருதயத்தை திறங்கள், உங்க கண்ணை திறங்கள், சபைக்கு போகணும் என்ற கால்களை திறங்கள். இயேசுவே தகப்பனே நன்றி அப்பா. நீங்க நடக்கிற பாதைக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு முன்பதாக நடந்து சென்றிருக்கிறார். பரிசுத்த தேவனே, எஸ் லார்ட், இன்றைக்கு சபைக்கு வந்த மக்கள் உங்களிடத்துல என்ன குறைவோ அந்த குறைவை உங்க நாவுனால், உங்க வாயினால் நீங்க பயமில்லாம இந்த இடத்துல சொன்னீங்கன்னு சொன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வேளையில் அப்படி இல்லாட்டி நீங்க வீட்டை போயிட்டு இன்றைக்கு பின்னேரம் உங்களோட போதகர் ஐயாவுக்கு, உங்களோட சபையில இருக்கிற மற்ற மக்களுக்கு நீங்க உடனே சொல்லுவீங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று. ஹல்லேலூயா. அது நோயா இருக்கலாம், கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓ ஷரா கத்தல ரபா ஷரா. ஓ தேங்க் யூ லார்ட். ஜெப வாழ்க்கைக்கு வர சொன்னா ஒருத்தரும் ஜெப வாழ்க்கைக்கு வருவது இல்லை. இது பாஸ்டர்ட சபை அல்ல, இது உங்களோட சபை. ஹல்லேலூயா. நான் திறந்து சொல்லுங்க, இது எந்த சபைன்னு சொல்லுங்க. இது எந்த சபை, எனக்கு தேவன் தந்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதி உங்களுக்கு சொந்தம். தேவனுடைய சத்திய வசனத்துல தான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. ஓ ஷரா கலா தரபா ஷியரா கதரபா. வானத்தையும் பூமியும் அழகாக படைத்த எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே என் மேல் உதித்தது தகப்பனே. வாயத்தனம் சொல்லுங்க, என் மேல் உதித்தது என்று. ஹல்லேலூயா. இயேசுவே தகப்பனே, ராஜாவே, உங்களோட பரிசுத்த அன்புக்காக நன்றி. இதோ இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, ராஜாவே. உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, நாள்தோறும் நீங்கள் வரும் மட்டுமாக இவர்கள் உயிரோடு நிற்கட்டும் தகப்பனே. மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கட்டும் தகப்பனே ராஜா. இவர்கள் கண்கள், காதுகள் ஆண்டவரை கத்த, இருதயங்கள் ஆண்டவரை புதிதாக மாறட்டும் தகப்பனே ராஜாவே. ஆண்டவரை சபையை குறித்து தெரியாத மக்களுக்கு சபையை குறித்து சொல்லுவதற்கும், தேவனுடைய சத்தியத்தை குறித்து வாசிப்பதற்கும், சொல்லிக் கொடுப்பதற்கும் இவர்கள் இருதய கதவுகள், இவர் வீடு கதவுகள் திறப்படட்டும். இவர்கள் வேலை கதவுகள் திறப்படட்டும். வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த நேரத்தில் சந்தோஷமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ரெடியா? ரைட். இப்பொழுது நம்ம பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே thank you. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே.
உலகிலே இருக்கும் அவனெதிர என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமனா, யாருக்கு அஞ்சிடுவே? ஹல்லேலூயா. ஓஹோ, அவரின் வாழ்வில் பெலனானா, யாருக்கு பயப்படுவே? அவரின் வாழ்வில் பெலனானா, யாருக்கு பயப்படுவே? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஓ, ஆணைக்குள் நடத்திடுவே, அபிஷேகம் செய்கின்றே. ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் செய்கிற தேவனே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நீங்காது. ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம் அவரை பார்த்து. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு உயர்த்துகிறேன் ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் ஆண்டவரே, துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகள் நினைத்து நினைத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, ஜீவன் உள்ளவரே, ஜீவனின் அதிபதியே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீங்க ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, நீங்க ஒருவரே வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிப்போரை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஓ நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தாய் போல தேற்றி ஆண்டவரே, ஒரு தந்தை போல ஆற்றி ஆண்டவரே, உம்முடைய தோள் மீது சுமந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ உம்மை ஆராதிப்பேன். தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்
ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. ஆண்டவரே மலை போல துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சூழ் ஆண்டவரே அதை பனி போல உருக்கிட செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கை என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் போதும் என் கண்களை மூடி ஹல்லேலூயா அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். ஆண்டவரே நம்முடைய பலவீன நேரத்தில் ஆண்டவரே கிருபை உனக்கு போதுமே. ஹல்லேலூயா. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நீர் போதும்? நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அவர் கைவிடாத தேவன். நீர் போதும். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. 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 கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது அவருடைய நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம் அவருடைய பரிசுத்த நாமத்தை. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. 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 உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு சொல்லுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நாமம் மேன்மையான நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே என் தேவன் ஆண்டவரே. நீரே என் ஜீவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஓ நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி
வல்லமை உள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் துதிக்கும், எல்லாம் கனத்துக்கும் ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உள்ள கைகளிலே என்னை வரைந்து கொண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய புத்திர சுவியாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தேவனே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமையுள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் அன்பானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம், ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த நிமிஷத்தில் அவருடைய நாமத்தை உண்மையோடு நான் உயர்த்துவேன் என்று ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், யார் எனக்கு உண்மையாக துதிக்கிறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பக்கத்துல பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம். இந்த நேரத்தில் யாரையும் பற்றி சிந்திக்க வேணாம், உங்களோட பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேணாம். இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, பெரிய காரியம் செய்கிற போது அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா,
நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. கார்ல எல்லாரும் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரம் அவருடைய நேரம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் நேரம். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. 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 நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவரே என்னுடைய நேசர் நீங்க தேற்றுவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் உன்னுடைய தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக மரித்தீர், எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஹல்லேலூயா இதை மிஸ் பண்ண வேணாம் யாரும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அப்படியே நேரம். ஹல்லேலூயா. இது துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. 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 நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரம் பிடித்த ஆண்டவரே நடத்துவார். ஹல்லேலூயா. கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்காக மரித்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஒருபோதும் கைவிடாதவர் ஆண்டவரே, ஒரு நாளும் விலகிடாதவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உயர்த்துகிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்களை மீட்டு கொண்டவரே,
ஹalleluya. எங்களுடைய சகாயரே, ஹalleluya. நீங்க என் சொந்தமானவரே, ஹalleluya. நீங்க எங்க தஞ்சமானவரே, ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு உயர்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆவிகளின் பிதாவே, அன்பானவரே, ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. சேராபின் தூதன், ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. நாங்களும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் பரலோகம் தகப்பனின் நாமம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே ஆண்டவரே. ஹalleluya. தொழுதிடும் நாமம் பரலோக தகப்பனின் நாமம். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? தொழுதிடும் நாமம், ஹalleluya. இந்த பரலோகம், ஹalleluya, தகப்பனின் நாமம். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். ராஜ்யம் வல்லமை கனமும், ஹalleluya. பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. தழும்புள்ள கரங்களினாலே தழும்புள்ள, ஹalleluya, தழும்புள்ள கரங்களினாலே, ஹalleluya. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தாரும் நல்லவரே. Hallelujah. Oh, thank you. பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே.
ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம உயிரோடு வாழ்கிறது ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. பேரு சொல்லி அழைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீங்க நம் வாழ்வில் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் வாழ்வில் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே சபையார் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்றைய நாளிலே நாங்கள் மதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சபையில் உள்ள அனைத்து எங்களுடைய அம்மாமாருக்கும் நாங்கள் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை முன்னிட்டு எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் தாய்மார்களுக்காக சிறிய ஒரு கிஃப்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு எங்களுடைய சண்டே ஸ்கூல் இருக்கிற ஒரு பிள்ளை இந்த நாளில் தானாகவே முன்வந்து ஒரு கவிதை எழுதி தன்னுடைய தாய்மார்களுக்காக அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது நாங்கள் அதற்கு செவி கொடுப்போம். ஷேன் வாங்க. உலகை உருவாக்கி உயிர்களை படைத்தவரை தெய்வம் என்றால், உலகை உருவாக்கி உயிர்களை படைத்தவரை தெய்வம் என்றால், தன் ஊனையும் உயிரையும் உருக்கி இன்னொரு உயிரை பெற்றெடுப்பவளை அம்மா என்போம். தன் ஊனையும் உயிரையும் உருக்கி இன்னொரு உயிரை பெற்றெடுப்பவளை அம்மா என்போம். நான் கண்ட முதல் பெண் என் அம்மா, நான் கண்ட முதல் தெய்வமும் என் அம்மா. நான் கண்ட பெண் என் அம்மா, நான் கண்ட முதல் தெய்வமும் என் அம்மா. நான் கண்ட முதல் பாசமும் என் அம்மா, நான் கண்ட முதல் நேசமும் என் அம்மா. நான் கண்ட முதல் பாசமும் என் அம்மா, நான் கண்ட முதல் நேசமும் என் அம்மா. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு. சுயநலமில்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம். சுயநலமில்லாத இருதயம், வெறுப்பை காட்டாத முகம். அம்மாக்கென்று வேறு கவிதை தேவையில்லை, அம்மா என்ற பெயரே கவிதையாகும். அம்மாக்கென்று வேறு கவிதை தேவையில்லை, அம்மா என்ற பெயரே கவிதையாகும். இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து அம்மாமாரும் முன்பதாக வந்தீர்கள் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் முன்பதாக வந்து அந்த கிஃப்டை உங்களுக்கு தருவதற்கு இலகுவாக இருக்கும். எல்லாருமாக முன்பதாக வாருங்கள்.
எல்லாருக்கும் ஒரு காட்டும் ஒரு பூவும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு சொல்லி. பிள்ளைகள் தானே கிடைக்கலன்னு சொன்னால் கிடைச்சேன்னு நினச்சிக்கொள்ள உண்மையா. எல்லாரும் குடும்ப பிள்ளைகள். வாங்க பிள்ளைகள் வந்து கொடுங்க எல்லாருக்கும். ரைட், ஓகே. அசாஞ்சி எல்லாம் கிடைச்சிருக்கா? எல்லாரும் கிடைச்சிருங்க. பின்னுக்கு நிற்கிறவங்களுக்கு கிடைச்சுதா? ஓகே, ரைட், ஓகே. டீச்சர்ஸு கொடுக்கல பிள்ளைகள்? டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸு கொடுக்கல. டீச்சர்ஸ் அவங்க தாங்களே எடுத்துக்கொள்றாங்களா? ரைட், டீச்சர்ஸு கொடுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. வாங்க, நான் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் மீறி நாங்கள் அங்கே எல்லாரும் பிடிச்சு நான் ஒரு மனப்பட்டு நான் ஜெபம் பண்ணுவது அங்கே யாரும் கண்களை முடித்தலை தாழ்த்தி அங்கே பிள்ளைகளுக்கு விசேஷம் அங்கே விசேஷம் அம்மா இருக்கா ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, நல்ல ஆரோக்கியம் சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அவருடைய ஆயுள்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இந்த வருகிற நாட்கள் அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, குடும்பங்களை கட்டத்தக்கதாக தேவன் அவர்களை வழிநடத்த வேண்டும் சொல்லி விசேஷம் இந்த ஒருமனப்பட்டு பாரத்துடன் எல்லாரும் கரங்களை நீட்டினா ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அங்கே அம்மா இருக்கா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே சுவாமி. நன்றி ஆண்டவரே. வல்லமுள்ள கர்த்தாவே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவனை உமது அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டிருக்க சுவாமி. தேவனை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் சுகத்தை கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை நல்ல ஞானத்தை இவர்களை கொடுக்கிறதுக்காக நன்றி. அந்த குடும்பங்களை கட்டத்தக்கதா நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பொறுப்பெடும் நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நாமம் வாழ்க்கையை மகிமைப்படுவதாக. இவர்களை காண்கிற போது ஆண்டவருடைய குடும்பங்கள் ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்துவதை காணட்டும் கர்த்தாவே சுவாமி. தேவனை புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல தேவனை ஒவ்வொரு ஆண்டு தன்னுடைய வீடுகளை சபைகளை கட்டத்தக்க, தேசங்களை கட்டத்தக்கதா தேவனை எழுப்புறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செக். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேலையில் 3 விசேட அம்மாமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள அன்போடு வரவேற்போம். முதலாவதாக தாயாராகிய அன்னாள், இரண்டாவதாக தாயாராகிய மரியாள், மூன்றாவதாக தாயாராகிய எரோத்தியல். இந்த மடர்ஸ்டே இந்த 3 தாயார்களும் எங்களோட சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்குறது நம்ம நிறைய கொஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் கொஷன்ஸை உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அண்ணாளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கான முதலாவது கேள்வி. உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இதனால் எல்லோரும் உங்களை துக்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பார்கள். இந்த சவாலுக்கு நீங்கள் எப்படி முகம் கொடுத்தீங்க? சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பேன். நான் மிகவும் துக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு இருந்தேன். ஜனங்களுக்கும் என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கும் என்னால் பதில் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலை. இருந்தாலும் என்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்தேன். கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டார். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தார். ஆமென். உங்களுக்கான 2வது கேள்வி. பல வருடங்களுக்கு பின்பு உங்களுக்கு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த குழந்தைய திரும்ப தேவாலயத்துக்கே கொடுத்தீங்க. அப்போது நீங்கள் உணர்ந்தது என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதுக்கு இணங்க கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. மிக மகிழ்ச்சியோடு நான் கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டேன். ஓகே,
உங்களுக்கான கடைசி கேள்வி, நீங்கள் ஜீவல சபைக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல வாரீங்க? வாழ்க்கையில் என்ன சவால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாரத்தை மனசில் வச்சிருக்காம கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நான் மரியாதையில் நான் கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்களோட முதலாவது கேள்வி, தேவதூதன் நீங்கள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவீர்கள்னு சொல்லும்போது ஒரு வாலிப பெண்ணாகிய நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? தேவதூதனுடைய அந்த வார்த்தையை கேட்டபோது நான் மிகவும் பயந்தேன், கலங்கினேன், மிகவும் சோகமடைந்தேன். ஆனால் அந்த வார்த்தை கர்த்தருக்குள்ளிருந்து வந்தது என்ற உறுதி என்கிட்ட இருந்தபடியால் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இயேசு 12 வயதில் ஆலயத்துக்கு சென்று திரும்பி வரும்போது இயேசுவை காணாத போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? எல்லோரும் சேர்ந்து அவரை நாங்கள் தேடினோம். 3வது நாள் தான் அவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை நான் அறிஞ்சேன். அவரை தொலைச்சிட்டானோ என்று பயந்தேன், மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவரோட சித்தத்தை அவர் செய்தார். ஓகே, உங்களுக்கான கடைசி கேள்வி, நீங்கள் ஜீவல சபைக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து என்ன ஆலோசனை சொல்ல வாரீங்க? தேவனுடைய செய்தி எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து முழுமையாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு ஏற்றா போல நடக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஏரோதியாள்கிட்ட நான் கேள்வியை கேட்க போகிறேன். உங்களுக்கான முதலாவது கேள்வி, யோவானுடைய தலையை கேட்கும் அளவிற்கு உங்களுக்கு இருந்த கோபத்தை பிள்ளையை வைத்து நிறைவேற்றினீர்களே, உங்களுக்கு எப்படி அந்த மனம் வந்துச்சு? நான் யோவான் ஸ்நானகனை பழிவாங்கத்தான் இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் என் பிள்ளையை பிள்ளையான வழியில் கொண்டு போனதுக்காக அப்படின்னு ஒன்றும் எண்ணவில்லை, நான் பாவம் செய்தேன். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நீங்கள் ஜீவல சபைக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நாங்கள் சுயநலமாக இல்லாமல் பிள்ளைகள் மேல் சுயநலமாக இல்லாமல் நாங்கள் சுயநலமாக இல்லாமல் பிள்ளைகள் மேலே பழிய போடாமல் நாங்கள் கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும். ஓகே, நன்றி. இம்மூன்று பேருக்கும் கரங்களை தட்டுங்க. எல்லார் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. திருப்பிக் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அங்கே முதல் 6 வசனங்களை நான் இந்த வழியில் வாசிப்போம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலான வசனங்களில் அங்கே இப்படி சொல்வது அன்னாளுடைய கதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நான் இந்த பகுதிகளை வாசித்து நாங்கள் இந்த வழியில் விசேஷமாக கத்தோட வார்த்தையை நான் பார்ப்போம். இந்த வழியில் நான் யாரும் அங்கே ஒருமனப்படும் இந்த வழியில் நான் கட்டுரை வாசிக்க முடியும். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமென். இங்கே அன்னாளுடைய கதை இந்த புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அன்னாள் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு அவளுடைய வாழ்க்கையை பார்க்குற போது அவங்களுடைய விடாமுயற்சியும் ஒரு விசுவாசமும் ஜெபத்தையும் நான் காணக்கூடியதாக இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவள் எப்பொழுதும் ஒரு விடாமுயற்சியோடு இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அவளுடைய சக்களத்தி அல்லாவிட்டா அங்கே பேரினால் அவளை துன்பப்படுத்தினாள். அங்கே பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறது ஒரு கஷ்டமான சூழல்.
ஆனால் அன்னாளை பொறுத்தவரையில் அது அவள் ஒரு குறைவாக எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லைன்னா அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு குறை இருக்கிறது என்றதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட், அதை அவள் ரிஜெக்ட் பண்ணினாள் என்று காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அவள் அங்கே விடாமுயற்சியோடும் அங்கே தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறாள். ஆனால் அவளுடைய வெளியிலிருந்து வருதலும் பார்க்க வீட்டிலே நான் பார்க்குறோம் அவளுக்கு அந்த சவால் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், ஆனால் வேதம் அழகாக சொல்வது கணவன் அங்கே அவளை அதிகமாக நேசித்தாள் என்று சொல்லி. ஆனால் அங்கே அவள் முகம் கொடுத்த சவால் அவளாலே தீர்த்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அதே போல் நீங்கள் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்குற போது மரியாளுக்கு குழந்தை கற்பம் தரித்திருக்கிறது. ரைட், ஆனால் அதை அவளுக்கு வெளியில் சொல்ல முடியாது. தனக்கு நிச்சயித்த கணவனுக்கே அவளுக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவள் அங்கே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே ஆகாரை குறித்து சொல்லுகிறது. ஆகாருக்கு குழந்தை இருக்கிறது. ரைட், குழந்தை இருக்கிறது, குழந்தை மரிக்க போகிறது. அவளுக்கு என்ன செய்கிறன்னு தெரியல. ரைட், அவள் வித்தியாசமான ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. அங்கே ரூத்துடைய கதையில் நகோமியை பார்க்குறப்ப அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்து 2 பிள்ளைகளை மரித்துட்டார்கள். அங்கே கணவனும் மரித்துட்டாள். அவளுக்கு இருக்கிறதான அவள் முகம் கொடுத்ததான பிரச்சனை வித்தியாசமாக இருந்தது. அவை இந்த இடத்துல பார்க்குற ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான சூழலுக்கு இங்கே முகம் கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று குழந்தை இல்லை, இன்னொரு குழந்தை கற்பந்தரித்திருக்கிறது, இன்னொரு குழந்தை இருக்கிறது, இன்னொரு குழந்தை மரித்து போயிருக்கிறது. ஒவ்வொருத்தரை பார்க்குற போதும் அவருடைய சூழல் வித்தியாசமான சூழல், அதாவது வித்தியாசமான சவால்களுக்கு இங்கே முகம் கொடுக்கிறதை காணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு பிரியமான இன்னைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இங்கே ஒரு தாயாக, இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அநேக சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே விதமான காரியத்துக்கு முகம் கொடுக்கிறது இல்லை. ரைட், நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எங்களுக்கு முன்பதாக சவால் இருக்கிறது. ரைட், ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே விதமான சவால் இருக்கிறது அல்ல. ரைட், ஆனால் வித்தியாசமான சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறவர்களாக இருக்கோம். இவருடைய பின்னணியை பார்க்குற போது வித்தியாசமான சூழலிலிருந்து வந்தவர்கள் வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடு. ஆனால் ஒன்று நாங்கள் விளங்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்குற போது, ஆனால் ஒன்று இங்கே நீ 10ஆம் வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒன்று நாங்கள் விளங்கிக் கொண்டு இவர்கள் எல்லாருடைய சம்பவத்திலையும் கர்த்தருக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியுமா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எல்லாருடைய சூழலில் பார்க்குற போதும் தேவன் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவளுடைய கொள்ளுற போது அவள் கர்த்தருடைய சமூகத்திலே போய் காத்திருந்து அவள் ஜெபம் பண்ணினான்னு சொல்ல. இங்கே கர்த்தருடைய சமூகத்துடைய ஜெபம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஆமென், அதுதான் நாங்கள் சொல்ல. அன்னாளுடைய ஜெபம் அவளுடைய வாழ்க்கை முழுவதையும் தலைகீழாக மாற்றினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நான் சொல்கிறேன், இந்த நாட்கள் இந்த மச்சஸ் போகுது என்ன இந்தியா, சிலர் நான் சொல்கிறேன் தானே, இந்த மச்சில் இந்த ஓவர் தான் முழு மச்சையும் திருப்பிட்டுது அப்படி சொல்கிறேன் தானே. இல்லாட்டி இந்த சில இப்போ என்ன முத்தியா முரளி சில லாஸ்ட் ஓவர்ஸை நான் சொல்லுவேன், முத்தியா முரளி லாஸ்ட் ஓவர் முழு மச்சையும் திருப்பிட்டுன்னு சொல்கிறோம். சில அர்ஜுன ரணத்தும் கொண்ட 96 வேர்ல்ட் கப் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனத்திர ஓவர்ஸ் தான் முழு இதையும் திருப்பிட்டுன்னு நான் சொல்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் திருப்புகிறதா இருக்கிறது. ஆமென், முழு வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாக. இவளுடைய வாழ்க்கை எதிர்மறையாக இருந்தது. ரைட்,
ஆனால் முழுவதையும் மாற்றி அமைக்கத்தக்கதாக அவருடைய ஜெபம் அமைந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை அங்கே ஒரு தேசத்துக்கு கொடுக்கத்தக்கதாக அவளை பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கிற போது ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்றது அவள் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். வேதம் சொல்றது அவள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன? அவள் உண்மையாக ஜெபம் பண்ணினாள். அதைத்தான் நாங்கள் முதலாவது அவங்களுடைய ஜெபத்தில் முதலாவது உண்மை இருந்தது. அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இருதயத்தில் இருந்து ஜெபம் வந்தது. அதுதான் நீங்கள் காண இந்த பகுதி நீங்கள் வீட்டு வாசித்திருப்பீங்க அநேக தடவைகள். அவள் தன்னுடைய ஜெபம், அவங்க தன்னுடைய தன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு விட்டாள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லா இடமும் தூக்கி கொண்டு திரிகிறோம். என்ன, அவர் தீர்வு தருவாரா, இவர் தீர்வு தருவாரா, இவரிடம் சொல்லலாமா, யாரிட சொல்லலாம்? எனக்கு பிரியமானவர்களே, மனுஷனுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. கேட்கலாம் வடிவா, ரைட்? சரி, என்னோடய ஒய்ஃப் சிஸ்டர் சொல்கிறது தான், நீங்கள் கேட்குறீங்க இல்லை, கேட்குறீங்க நான் சொல்கிறேன் தானே, ஏன் கேட்குறீங்க இல்லை? நான் கேட்டு எங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும், ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு முடியும். என்ன, ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, தேவனிடத்தில் தீர்வு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், தேவனிடத்தில் செல்லுங்கன்னு சொல்லு. எனக்கு இப்போ இந்த இடத்துல அவள் கர்த்தருடைய சமூகத்தில், ரைட், அதைத்தான் சொல்லுது, அவள் தேவனுடைய சமூகத்தில் மனம் கசந்து முழு இருதயத்தையும் முழு பாரத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு, பெண்களாய் தாயாகிய உங்களை பார்த்து, ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். உங்களுடைய ஜெபம் உங்கள் முழு வாழ்க்கை முறையையும் மாற்ற போதுமானதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை கட்டத்தக்கதான அடித்தளம் அங்கே தான் இருக்கிறது. உங்களை கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னால் அது ஜெபத்திலே தான் அங்கே கட்டி எழுப்ப முடியுமா இருக்கிறது. அங்கே அவள் உண்மையாக அங்கே இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினா. ரெண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் தெளிவாக ஜெபம் பண்ணினாள். ரைட், ஒரு குறிப்பாக தெளிவாக, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கு கொடுப்பேன். அவருடைய ஜெபத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது. ரைட், ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை நான் ஜெபம் என்று சொன்னது எல்லாவற்றையும் அங்கே ஒரு நீண்ட ஜெபம் என்று எல்லாவற்றையும் எலம்பி கடைசியாக உண்மையாக கேட்க வேண்டியதை நான் கடைசியாக மறந்து போகிறோம். ரைட், எனக்கு பிரியமானவளை, இவருடைய ஜெபத்தில் இன்னும் ஒரு காரியம் தான், குறிப்பாக தெளிவாக என்ன வேணும் என்று சொல்லி அவள் அங்கே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமே, இன்னும் ஜெபங்கள் தெளிவானது இருக்க வேண்டும். என்னத்தை நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம் என்று சொல்லி, ரைட், அங்கே அவள் தன்னுடைய காரியத்தை தெளி. அது அடுத்ததாக நம்முடைய ஜெபத்தை இன்னும் உண்டு, அவர் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினார். ரைட், நீ நாங்கள் நிறைய பேர் பொருத்தனை பண்ணுறோம். ரைட், அவள் ஒரு பொருத்தனையோடு, நீ இதை செய்தால் நான் நமக்கு செய்வேன், அதை செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் அநேக தடவைகளே நான் எங்களுடைய பொருத்தனைகளை நான் விலக்கி விடுவேன். சில பேர் நான் சொல்லுவேன், எனக்கு அன்றைக்கு யார் நைட் ப்ரேயரில் சொன்ன மாதிரி, நான் சில வேளையில் நாங்கள் எங்களை பார்த்து நான் சொல்லுறோம், என்ன, எனக்கு ஒரு 50,000 சம்பளம் வந்தால் நான் தசவாங்க கொடுப்பேன். ரைட், ஆனால் 50,000 வந்தால் அப்புறம் என்ன நடக்கும்? பாஸ்டர் கரண்ட் பில், வாட்டர் பில், ஹவுஸ் பில் எல்லாத்தையும் கட்டி வர பாஸ்டர் எனக்கு கட்ட முடியாமல் போயிட்டுது, கடவுளே என்ன மென்னியம்னு சொல்லி ஒரு 75,000 சம்பளம் தந்தால் நான் கொடுப்பேன். 50,000 கொடுக்க காணையில் பிறகு 75,000. ரைட், உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாங்கள் தேவனுக்கு பொருத்தனை செய்கிற போது அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட், சில பேர் சொன்னால் நான் என்னுடைய வேலை வேலை ஒன்று கிடைச்சா நான் மிகுதி காரியங்களை கர்த்தருக்கு கொடுப்பேன். வேலை இல்லாத நேரத்தில் ஒன்றும் செய்ய காணையில். ரைட், எனக்கு பிரியமான உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நாங்கள் தேவனுக்கு ஒரு பொருத்தனையை செய்கிற போது அதை நாங்கள் நிறைவேற்றுகிற ஜனங்களாகவும் நாங்கள் காணப்பட வேண்டும். ரைட், தேவன் அதை அவள் அங்கே அதை செய்தாள். அவள் அதோடு விட்டுவிட இல்லை, அவள் அங்கே குழந்தையை ஒப்பு கொடுத்தது மட்டும், அதற்கு பிறகும் அவள் தேவனை நன்றி செலுத்தி அவள் முழு இருதயத்தோடு, அங்கே அந்த டிராமாவில் சொன்ன மாதிரி அவள் முழு இருதயத்தோடு முழு விருப்பத்தோடு தான் கொண்டு வந்து கொடுத்தா. ஹிஸ்ட்ரி சொல்லுது அதுக்கு பிறகு அங்கே அவளுக்கு பிள்ளைகள் கிடைத்தார்கள்னு சொல்லி. ரைட், ஆனால் இங்கே அவள் முழு இருதயத்தோடு விருப்பத்தோடு இங்கே கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அவள் தேவனுக்கு அவள்
வேறு பிரித்ததை காணக்கூடியதாக இருக்கும். அவங்க சொல்கிறது அங்கே அவள் அங்கே கொண்டு வந்தாங்க. முதலாம் சாமுவேல் 1 அதிகாரம் நீங்கள் 26, 27, 28 வாசிச்சிங்கன்னு சொன்ன தாயாக அவள் நீண்ட காலம் பிள்ளை இல்லை, ஆனால் ஒரு பிள்ளை கிடைத்த போது அவள் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் விடுகிறன்னு சொல்றது கஷ்டமான காரியம். ஆனால் ஒரு தாயாக அவள் அதை செய்ததை காணக்கூடிய கொடுத்த பொறுத்தினவள் விட்டு மனம் திரும்ப 26, 27, 28 வாசிச்சிங்கன்னு சொன்னால், அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அங்கே முதலாம் அடுத்து 2 அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, ரைட், நீங்கள் திரும்ப வீட்டு அந்த ஜெபத்தை போய் வாசிச்சு பாருங்க. அவள் கர்த்தரை எவ்வளவாய் நன்றி சொல்லுகிறதை நான் காணக்கூடிய அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பிள்ளையை அங்கே என்ன செய்கிறாள், ஆலயத்திலே கொண்டு போய் கர்த்தருடைய காரியத்தை கொண்டு வேறு பிரிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் தான் அவள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருடைய காரியத்துக்கு வேறு பிரிக்கிறாள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை என்ன காரியத்துக்கு வேறு பிரிக்கிறோம், இல்லாட்ட என்ன காரியத்துக்கு நாங்கள் பிள்ளைகளை தண்டுறோம். நான் சில சொல்லுவேன், நான் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கிறதுனால சில என்னுடைய பிள்ளை அங்கே கட்டாயம் கிரிக்கெட் விளையாட வேணும். இல்லாட்டி சில எனக்கு அது செய்ய முடியாமல் போகும். சில நான் சொல்லுவேன், எனக்கு மியூசிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி, ரைட். இப்போ நாங்கள் என்னுடைய பிள்ளை நான் அதில் அது செய்ய முடியலைன்னு சொல்லி என்னுடைய பிள்ளையை சொல்கிறது, எப்படியாவது நீ அதை செய்யன்னு சொல்லி. எனக்கு பிள்ளைக்கு இயலாத நான் விட்ட தவிர இல்லாவிட்ட பிள்ளையை கொண்டுச்சு நாங்கள் செய்ய பார்க்குறோம். இல்லாட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை பிள்ளை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறவங்களாக இருக்கிறோம். சில வேளையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல எப்படியா நீ படின்னு சொல்லி, எப்படியா நீ PhD முடிக்கணும், ஏன்னா இல்லை ஏதாவது மாஸ்டரேட் முடிக்கணும். நாங்கள் பிள்ளைக்கு சில வேளையில் நாங்கள் சில எங்களோட ஃபீல்ட்லேயே எங்களோட பிள்ளைங்களை வளர ஒன்று நாங்கள் விரும்புகிறோம், ரைட். சில நாங்கள் ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரைட். அங்கே நாங்கள் எதற்கு பிள்ளையை நாங்கள் இங்கே வேறு பிரிக்கிறவளாக இருக்கும். சிலவங்க நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கலாம், சிலவோட மியூசிக்குக்காக இருக்கலாம், சிலவோட ஒரு ஜப் எதிர்பார்த்து அதுக்கு பிள்ளையை நாங்கள் சொல்லிடலாம், ரைட். என்னத்துக்கு நாங்கள் பிள்ளையை இங்கே வேறு பிரிக்கிறது. ஆனால் நான் ஒன்று விளங்கிக்கொள்ள, இங்கே இவள் தேவனுடைய காரியத்துக்குண்டு வேறு பிரிக்கிறதை காணக்கூடியதாக. நான் சொல்ல தவறுன்னு சொல்லவில்லை, ரைட். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய காரியத்துக்குண்டு நாங்கள் வேறு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும், ரைட். அதாவது நான் இவைகள் நான் பிள்ளையான காரியங்கள் சொல்லவில்லை, ஆனால் இவைகளோடு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவைகளும் கர்த்தருடைய காரியங்கள், ரைட். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக, ரைட். எங்களை அங்கே ஒரு முதிர்ந்த போதகர் ஒருவர் அவர் சொன்னார் தன்னுடைய வகுப்பில், ரைட். அவருக்கு இப்போ 84 வயசு, ரைட். 84 வயசு, ரைட். அவர் சொன்னார் தன் ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் அங்கே கிளாஸில் இருக்கிற நேரத்தில் அப்போ, ரைட், அவர் சொன்னால் எல்லாரும் டீச்சர் கிட்ட எல்லாரும் இன்றைக்கு சினிமா ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு பிள்ளையாவது மாட்டேன் என்று சொன்னால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்று சொல்லி, ரைட். அப்போ அந்த அந்த அப்பா அவர் சொன்னாராம், அப்போ அவர் கை உயர்த்தினாராம், நான் போக மாட்டேன்னு சொல்லி. இப்போ அவர் பாஸ்டர்லேருந்து ரிட்டையர் பண்ணி இருக்கிறார், ரைட். அப்போ அவர் சொன்னார் நான் போக மாட்டேன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அது கஷ்டமாக இருந்தது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ரைட். சில நாளைக்கு அவங்களோட பேச மாட்டாங்க, ரைட். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக. ஆனால் நான் தீர்மானித்தேன் அந்த நாளில் நான் போக மாட்டேன்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்கள், சில காரியங்கள் நான் வேறு பிரிக்க வேண்டும். உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, ரைட். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் விளங்கிக்கொள்ளுங்க, உலகத்துக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இல்லை எல்லாரும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கை உயர்த்தாமல் இருக்கிறது. என்ன செய்கிறது, எல்லாரும் போகிறேன், என்னாலேயும் பாதிக்கப்படக்கூடாது. எங்களோட தாராளம் மெனப்பாடு தானே, கடலும் பார்க்க மென்னது இருக்கிறது. எல்லாரும் தண்ணி அடிக்கிறானே, நான் தண்ணி அடிக்காடி என்ன இன்னொரு மாதிரி நினைச்சிடுவானே என்று சொல்லிட்டு நான் கிளாஸை தூக்குறது. எனக்கு பிரியமானவர்கள், அப்படி தேவன் எங்களை எதிர்பார்க்க இல்லை, ரைட். உலகத்தோடு ஒத்து போகும்படியாக தேவன் எங்களை தேவன் உண்மையில் அழைச்சிருக்கோம். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் தேவன் அழைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்த ஜனங்களா. இங்கே அவள் என்ன செய்தால்,
கர்த்தருக்குண்டு முழுமையாக ஒப்பு கொடுத்தா. உங்களை நான் அப்படி நான் சொல்லல, முழு நேரமாக உங்களை பிள்ளைகளை கொண்டு ஆலயத்தில் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லி, ரைட். ஆனால் ஏலி கூட அவளை விளங்கி கொள்ளவில்லை, அப்படி தான் சொல்கிறது, ரைட். ஏலி கூட, அந்த ஆசாரியன் கூட அன்னாளை விளங்கி கொள்ளவில்லை. அவனுடைய பிள்ளைகளும் ஏலியுடைய பிள்ளைகளும் மோசமானவர்களாக நடந்து கொண்டார்கள் சொல்கிறது. நான் சிலர் ஊழியக்காரோட பிள்ளைகளை குறித்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கணும், இல்லாட்ட ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கணும். சாதம் இன்னொன்று, எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள்ன்றது பிள்ளைகள் தான். ஆனால் இங்கே ஏலியுடைய பிள்ளைகள் மிகவும் மோசமாக நடந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட். நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்நாள் தன்னுடைய பிள்ளைகளை, ரைட், தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்குன்னு வேறுபடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்துக்கு நான் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், அதில் ஆர்வம் உள்ளவர்களாக, ரைட். இதாவது செய்யத்தக்கதா. இந்த நேற்று நடந்த ட்ராமா இரவு 10:30 தான் இந்த ஸ்கிரிப்ட் அனுப்பப்பட்டது, ரைட். ஆனாலும் பிள்ளைகள் மிகவும் அழகாக செய்தார்கள், ரைட், நான் நினைக்கிற அளவுக்கு. அப்போ நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கே பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களுக்கு பார்க்க தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அதுதான். அது கடைசி வரை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளை அது ஆசீர்வதிக்கும், ரைட். இங்கே நீங்கள் என்ன பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறப்போ சொல்கிறார், உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் ஐநேக்கியாளுக்குள்ளும் உன் அம்மாவை ஐநேக்கியாளுக்குள்ளும் லேவிசாலும் அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்தது, சந்ததி சந்ததியா. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான், நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்க. நான் வேண்டாம்னு சொல்ல, ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், வேறு எதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதோ இவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே தேவனுடைய காரியத்துக்கும் பிள்ளைகளை நீங்கள் வேறு பிரிக்கிறவளாக இருக்கணும். அவைகள் கடைசி மட்டும் அந்த பிள்ளைகளை இங்கே தாங்கி வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அங்கே எங்களுடைய ரகசியமாக இருக்கிறது, பிள்ளைகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ரைட். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே தன்னுடைய காரியத்தை அது மட்டும் இல்லை, இங்கே அவள் தாயானவள் இங்கே தியாகத்தோடு நடந்து கொள்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. என்ன இங்கே குழந்தை கிடைக்கிற இன்றைக்கு சொல்கிறாங்க, என்ன ஜெண்டர் ரிவீலா, என்ன ரிவீல் வைக்கிறாங்களோ தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், ரைட். ஆனால் தாய் என்று சொல்லுகிற நேரம் இங்கே ஒரு மதிப்பு, ஒரு தியாகத்தை இங்கே காணும். அது இன்றைக்கு சில வழியில் அதன் தரத்தை இன்றைக்கு இழந்து போய் இருக்கிறதை காணக்கூடிய சோஷியல் மீடியாக்களுக்குள்ளே போய் என்னென்னலாம் செய்து இன்றைக்கு அதனுடைய தரம் இறங்கி போயிருக்க தாய்ன்றது. ஆனால் எனக்கு பெரிய அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான், அங்கே தாய்ன்றது ஒரு தியாக மனப்பான்மை, தியாகத்தை காணும். இங்கே கரு விட்ட போதே விரும்பினதை சாப்பிடலாது, இல்லை தாய் இங்கே சில உள்ள பிள்ளைகள் பிறந்திருக்கிறது அங்கே அநேக நாள் நித்திரையை கொள்ள முடியாமல் போகும். விரும்பினதை சாப்பிடலாம், விரும்பின மாதிரி உடுத்தலாம், விரும்பின மாதிரி காரியங்களை செய்யலாம், விரும்பின மாதிரி இடங்களுக்கு போகலாது, ரைட். தாயானால் இன்னும் அநேக தியாகங்களை செய்து தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறவளாக இருக்கிறான். பெற்றெடுத்த பின்பதாகவும் பிள்ளை படிக்கலைன்னு சொன்னால் அம்மா தான் கேட்பான், என்ன பிள்ளை படிக்கலை, வீட்டில் சாப்பாடு இல்லாட்டி அம்மா தாங்க, அப்பா போய் கேட்குறது இல்லையே, அப்பா எங்கே சாப்பாடு இல்லையாண்டு அம்மாவை தான் கேட்பாங்க, ரைட். வீடு க்ளீனாக இல்லாட்டியும் அம்மாவை தான் பிடிப்பாங்க, அப்போ எல்லா விதத்திலையும் தாயைத்தான். நான் இப்போ வீட்டில் எல்லா விதத்திலையும் என்ன சொல்கிறேன், இந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்தானே, எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தானே, எல்லா மினிஸ்டரும் அம்மா தான், ரைட். ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தானே, சகல மினிஸ்டரும் அம்மாக்குள்ளே தான் அங்கே இருக்குது. எனக்கு பிரியமான மிகவும் ஒரு தியாகத்தோடு காரியங்களை செய்கிற ஒருவராக காணப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், ரைட். இந்த வழியில் உங்களை இங்கே நான் வளமை அங்கே சொல்லுகிற காரியம்தான். ஒரு தாய் இல்லை பெற்றோருக்கு முடியும் இங்கே ஒரு பிறப்பில் இருந்து அங்கே அந்த பிள்ளையை அங்கே கரங்களை பிடித்து அங்கே வழி நடத்தி கொண்டு போகத்தக்கதாக, ரைட். அப்புறம் ஒரு கட்டம் வருகிறது, பிள்ளை தாய் தகப்பனை கரங்களை பிடித்து வழி நடத்தி கொண்டு போகத்தக்கதா. தாய் நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்ற போது பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூல் மொண்டசரி கூட்டிகிட்டு போய் மெடிக்கலுக்கு டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க, ஷாப்பிங்கு கூட்டிகிட்டு போய் நிறைய காரியங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வருகிறது, அங்கே பிள்ளைகள் தாயுடைய கரங்களை பிடித்து கூட்டிக் கொண்டு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாவிட்ட ஷாப்பிங் வேறு காரியங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோங்க.
ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாலே உங்களுடைய பிறப்புக்கு முன்பதாக ரைட் தேவன் தீர்மானித்தார் உங்களுடைய கரங்களை பிடித்து அங்கே கூட்டி கொண்டு போகிற இறுதி பரியந்தம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பிறப்புக்கு முதல் ரைட் தெரிந்து கொண்டு உங்களுடைய கரங்களை பிடித்தவர் உங்களுடைய இறப்புக்கு பிறகும் உங்களுடைய கரங்களை கைவிடாமல் கூட்டிக் கொண்டு போகிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலம் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட தேவன் தான் எங்களோடு இருக்கிறவர். கருதியில் ஒரு வசனத்தை வாசித்து நான் இதை முடிக்க போய் ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். இங்கே வேதம் சொல்லுது தேவன் உங்களை ஒவ்வொருத்தரையும் தேற்ற போதுமானவர் இருக்கிறார். அதுபோல் இன்னொரு பகுதியான வாசம் ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 55:1 சொல்லுகிறது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஓகே, சாரி, ஏசாயா 54:1, ஏசாயா 54:1, பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழியில் நான் உங்களை பார்த்து சொல்வேன், தேவன் அங்கே எங்களை ஒருபோதும் ஒதுக்கியோ கைவிடுகிறவர் அல்ல, அவர்களை தாயிலும் மேலாய் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் யாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்து எங்களை விட்டு கொடுப்போம். இந்த வழியில் நாங்கள் இங்கே ஒரு பாடலை பாடுவாங்க, ஒரு தாய் தேற்றுவது போல தேவன் அங்கே தேற்றுகிறவர். தாய் உண்மையில் எவ்வளவு தியாகங்களை எவ்வளவு அன்பை காட்டி அங்கே எவ்வளவு காரியங்களை செய்து எங்களை வளர்த்தெடுக்கிறவராக இருக்கிறார். ரைட். ஆனால் அதற்கு மேலாக தேவன் இந்த காலை வேளையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அங்கே உங்களை மீட்டு கொண்டவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழியில் நாள் யாரும் ஒருமனப்படுவோம், கர்த்தருடைய சமூகத்தை எங்களை விட்டு கொடுப்போம் இந்த வழியில். ரைட். அங்கே ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தேற்ற போதுமானவர். நான் யாரும் ஒருமனப்படும் இந்த வழியில் நான் கேட்டுக்கொள்ள வீரசோதனை வந்து மீதி வழி நடத்தும்படியா